செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம். செவிகொடுங்கள், மனதை நிறைப்போம். குரலோசை, நான் உங்கள் ஜெயஸ்ரீ. செண்பகச்சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா. சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம். சிறுகதை ஆசிரியர் ரா. சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். சிறுகதைகள், நாடகங்கள், இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர். எழுத்தாளர் ரா. சிதம்பரம் அவர்கள் எழுதி அமுத சுரபி இதழில் வெளிவந்த சிறுகதை நிர்வாணம். ஒரு கலைஞன் முன்பு ஒரு பேரழகு படைத்த பெண் முழு நிர்வாணமாக நிற்கும் நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய விளைவு அந்த கலைஞனுடைய கலையார்வத்தை சோதிக்கும் தருணமாக எப்படி இருவேறு சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்தது என்பதை விவரிக்கிறது இந்த சிறுகதை. வாருங்கள், இக்கதைக்குள் பயணிப்போம். நிர்வாணம். அந்த செய்தி எப்படியோ வெகு வேகமாக பரவிவிட்டது. பிரபல நடிகை பாமினி தேவி அந்த ஊருக்கு வந்து ஒரு வெளிப்புற காட்சியில் நடிக்கப் போகிறார் என்ற பேச்சு வெகு சுவாரஸ்யமாக அடிபட்டது. அத்துடன் ஒரு கட்டத்தில் அந்த நடிகை நிர்வாணமாகவே வந்து நடிப்பதாக இருக்கிறாள் என்ற செய்தி ஜனங்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. நடுக்காட்டுக்குள் இருந்த அந்த இடிந்த கோட்டை அருகே படம் எடுக்க முடிவு செய்து அந்த கோட்டைக்கு போகும் பாதை செப்பனிடப்பட்டது. பல வேலையாட்களும் தொழில் நிபுணர்களும் அங்கு வந்து தங்கியிருந்து இரவு பகலாக வேலை பார்த்தார்கள். சுற்றுப்புற ஊர்களில் மக்கள் சதா நேரமும் இதை பற்றியே பேசி தீர்த்தார்கள். அவரவர்கள் தங்கள் சொந்த சரக்கையும் கலந்து விட்டு கொண்டிருந்தார்கள். படமெடுக்கும் தினத்தில் எங்கள் பள்ளிக்கு லீவு விட வேண்டும் என்று அட்டைகளை தாங்கிக் கொண்டு மாணவர்கள் ஊர்வலம் வந்தார்கள், கோஷம் போட்டார்கள். விடுமுறை விட மறுத்த தலைமை ஆசிரியரின் கொடும்பாவியை எரித்தார்கள். அடுத்து வட்டாரத்து நாட்டுப்புற கவிஞர் ஒருவர் பார்க்க கிடைக்காத பார்ப்புகழும் பாமினி என்ற தலைப்பில் கவிதை புனைந்து பருத்தி எடுக்கையிலே மெட்டில் பாடிய பாட்டு புத்தகம் 15 பைசாவுக்கு வேகமாக விற்பனையாகி இருந்தது. காரியாலயங்களில் தலைவலி, காய்ச்சல், மெட்ராஸை, அப்பாவுக்கு திவசம், பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் லீவு லெட்டர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. சினிமா படம் எடுப்பவர்கள் சென்னையிலிருந்து இத்தனை தூரத்தையும் கடந்து இந்த கோட்டைக்கு வர காரணம் என்ன? அந்த கோட்டையில் நடைபெற்றதாக சொல்லிக் கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் காரணமாக இருந்தது. அந்த இடிந்த கோட்டையில் இடிபாடுகளையும் மண்டி கிடக்கும் முட்புதர்களையும் வெட்டி விலக்கிக் கொண்டு எப்படியோ உள்ளே நுழைந்ததுமே அங்கு சிலைகளாகிய பெண்கள் நடமாடுவதைக் கண்டு திடுக்கிட்டு திகைத்து நின்றோம். யாரோ ஒரு மன்னருடைய கேளிக்கைக்குரிய அந்தப்புரத்திற்கு வந்துவிட்டோமோ, அல்லது யாராவது இந்த அழகிகளை பலவந்தமாக கொண்டு வந்து இப்படி இங்கு அடைத்து வைத்திருக்கிறார்களோ என்று ஐயுற்று பயந்து திரும்பிவிட நினைக்கும் போதுதான் அவைகளெல்லாம் உயிரும் உணர்வும் உள்ள பெண்கள் அல்ல என்பதையும், பிணிமூப்பு சாக்காடு இவைகளால் எல்லாம் பாதிக்கப்படாத அழகிய அமர ஓவியங்கள் என்பதையும் கண்டு அதிசயித்து நிற்கின்றோம். அங்குள்ள ஓவியங்கள் அத்தனையிலுமே முழு நிலவு திங்களை ஒத்த முகாரவிந்தம் படைத்த ஒரே ஒரு பெண்ணரசியின் எழில் உருவமே எங்கும் தீட்டப்பட்டுள்ளது என்பதை கண்டுகொள்கிறோம். அந்த கமலலோச்சனியின் விசாலமான பெரிய கண்களின் கூரிய பார்வை நமது உள்ளத்தின் உள்ளே சென்று ஊடுருவி சுண்டி இழுக்கும் சக்தியும் வேகமும் கொண்டதாக இருப்பதையும் உணர்ந்து கொள்கிறோம். இத்தனை அற்புதமான அமர ஓவியங்கள் இங்கே எப்படி இந்த பாழடைந்த கோட்டைக்குள் புதையுண்டு கிடக்க காரணம் என்ன? அவைகளை படைத்த அந்த ஓவிய பிரம்மா யார்? குறுநில மன்னன் குணசேகர வல்லபனின் சபை கூட்டப்பட்டிருந்தது. மந்திரி பிரதானிகள், கற்றறிந்த மேதைகள், கவிஞர்கள், கலைஞர்கள், பெரிய நிலக்கிழார்கள் மற்றும் குடிமக்கள் யாவரும் கூடியிருந்தார்கள். அத்தனை கூட்டமும் ஓவியன் உலகளந்தானை பாராட்டி பரிசளிப்பதற்காகவே கூடியிருந்தது. ஓவியன் உலகளந்தானின் ஓவியங்கள் அப்படி உயிர் துடிப்புள்ளவையாகவும் மனித மனதின் ஆழமான உணர்வுகளையும் நுட்பங்களையும் வெகு நுணுக்கமாக பிரதிபலிக்கக்கூடியனவாகவும் இருந்ததால் அவன் புகழ் எங்கும் பரவியிருந்தது. மன்னர்களும் வள்ளல்களும் பிரபுக்களும் ஓவியனை தருவித்து அவனை பாராட்டி பரிசு அளிப்பதன் மூலம் தங்களுக்கு பெருமை கிடைப்பதாக கருதினார்கள். குணசேகர வல்லவனின் பட்டத்து ராணி புவனமோகினிக்கு
ஓவியக்கலையில் மிகுதியான ஈடுபாடு இருந்த காரணத்தினால் அவள் விருப்பத்திற்கும் வற்புதலுக்கும் தான் குணசேகர வல்லவன் அந்த புகழ்பெற்ற ஓவியரை அழைத்து வரச் செய்து இத்தகைய விழாவை நடத்தினார். ஓவியன் உலகளந்தான் குணசேகரனின் அரண்மனையில் சில காலம் தங்கி பல ஓவியங்களை வடித்து வந்தான். ஓவியக்கலையில் இருந்த அளவற்ற ஆர்வம் காரணமாக ராணி புவனமோகினி ஓவியங்கள் தீட்டப்படும் இடத்திற்கு ஒரு நாள் விஜயம் செய்தாள். அப்போதுதான் அவளுடைய பேரழகைக் கண்டு ஓவியன் உலகளந்தான் அப்படியே பிரமித்து போனான். ஆஹா, தந்தத்தின் கடைந்தெடுத்த தனிவண்ணச் சிலாரூபம் இங்கு இருக்க இவளை காட்டிலும் அழகான எந்த ஓவியத்தை என்னால் படைத்துவிட முடியும் என்றும் எண்ணமிடலானான். அந்த அழகு தெய்வத்தின் செம்பஞ்சி குழம்பு பூசிய சீரடியாகிய காலடியில் உள்ள அழகில் 1000ல் 1 பங்கு கூட தான் இதுவரை தீட்டிய சித்திரங்களும் வரைந்த ஓவியங்களும் ஈடாகா என்று உலகளந்தான் உறுதியான முடிவுக்கு வந்தான். அந்த காலத்தில் அரண்மனை அந்தப்புறப் பெண்டிர்களை வேற்று ஆடவர் எவரும் கண்ணெடுத்து பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது என்ற கண்டிப்பான நியதியின் காரணமாக ராணி புவனமோகினியின் கோமள வடிவத்தை ஓவியன் தன் மனத்திரையில் ஓரளவு பதித்து கொள்ள முடிந்ததே தவிர அவள் உருவத்தை கூர்ந்து கவனித்து அங்கம் அங்கமாக நுணுகி நுணுகி அனுபவித்து திரையில் தீட்டும் அளவுக்கு துணிச்சலும் ஏற்படவில்லை, வாய்ப்பும் வாய்க்கவில்லை. ஆனால் என்றாவது இந்த அழகு தேவதையின் முன்னின்று அவள் எழில் உருவத்தை தூரிகை கொண்டு திரையில் தீட்டிவிட முடிந்தால் அதுவே ஓவியக்கலையில் மிக மிக உன்னதமான ஒரு கலைப்படைப்பாக இருக்கும் என்று கருதினான். அத்தகைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். சபையில் பாராட்டும் பரிசளிப்புகளும் குவிந்து கொண்டிருந்தன. கடைசியில் அரசன் எழுந்து ஓர் அறிவிப்பை வெளியிட்டான். ஓவியர் உலகளந்தானின் படைப்புகள் எல்லோரையும் மிகவும் கவர்ந்து விட்டன என்பதை அறிகின்றோம். அவரை பாராட்டி பரிசு அளிப்பதுடன் நம் மனம் திருப்தி அடையவில்லை. ஆகவே ஓவியர் உலகளந்தானை இந்த நாட்டின் ஆஸ்தான ஓவியராக நியமித்து நம்முடனே சதாகாலமும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் மட்டுமல்ல, பட்டத்து ராணி புவனமோகினி தேவியின் ஆசையும் ஆகும். சபையில் பலத்த கரகோஷம் எழுந்தது. ஓவியன் எழுந்து நின்று பதில் சொன்னான். வானத்தில் வட்டமிட்டு பறக்கும் சிட்டுக்குருவி என நாடெங்கும் சுற்றி வரும் நாடோடியாகிய எனக்கு ஓரிடத்தில் தங்கி ஒரே மாதிரி காட்சிகளை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே ஒருவனின் ஆளுகைக்கு கீழ்ப்பட்டு வாழ்வது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்றாகும். எனினும் என்னை ஆட்கொண்டுள்ள ஒப்புயர்வற்ற தெய்வமாக்கலையாகிய ஓவியக்கலையின் வளர்ச்சிக்கும் லட்சியத்திற்கும் ஏற்ற சூழ்நிலையும் ஆதரவும் இங்கு இருப்பதா அரசரின் அன்பு கட்டளைக்கு அடிபணிகின்றேன். ஆனாலும் ஒரே ஒரு நிபந்தனை, இல்லை கோரிக்கையை மன்னரின் மலரடிகளில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். என்ன கோரிக்கை? தயக்கமில்லாமல் சொல், அரசன் குதூகலமாக உற்சாகப்படுத்தினான். அரசனின் பேச்சு ஓவியனுக்கு தைரியம் ஊட்டியது. அவன் முகத்தில் ஒருவிதமான கலைவெறி காணப்பட்டது. பட்டத்து ராணி புவனமோகினி தேவியாரின் முழு உருவத்தையும் திரையில் ஓவியமாக தீட்ட அனுமதிக்க வேண்டும். முழு உருவம் என்றால்? அரசரின் அடுத்த கேள்வி. சபையில் நிசப்தம் நிலவியது. ஓவியன் ஒருமுறை கண்களை மூடி திறந்தான். ஆம், அரசியாரை நிர்வாணமாக நிறுத்தி வைத்து ஓவியன் பேச்சை முடிக்கவில்லை. சபையில் எங்கும் கண்டன குரல்கள் எழுந்தன. இது அக்கிரமம், இந்த நாடடி பயலை கண்டதுண்டமாக வெட்டி எறியுங்கள். நாயை குளிப்பாட்டி நடுமனையில் கொண்டு வைத்தால் இப்படித்தானே நடக்கும்? மன்னர் இவனுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து இருக்கக்கூடாது. இப்படி பல ஆவேச குரல்கள் கேட்டன. சபையே ஒரே அமளியாகிவிட்டது. மன்னன் குணசேகர வல்லபனின் மீசை துடிதுடிக்க தன் உடைவாளை உருவிக்கொண்டு ஓவியனின் மீது பாய்ந்தான். ஓவியனின் கழுத்தை உராய்ந்துவிட்ட மன்னரின் உடைவாளை அரசி புவனமோகினி தேவியின் பூமென் கரங்களை தடுத்து நிறுத்தின. சேவகர்கள் ஓடி வந்து ஓவியனை ஒரு நாயை இழுப்பது போல் இழுத்து கொண்டு போனார்கள். குதூகலத்துடன் கலைநயத்துடனும் நடந்து கொண்டிருந்த விழா இப்படி அலங்கோலமாகவும் அமங்கலமாகவும் முடிவு பெற்றது. சபையோரின் ஒருமித்த கண்டனத்துக்கும் வெறுப்புக்கும் ஆளாகிவிட்டாலும் கூட ஓவியனின் உள்ளப்பாங்கை ராணி புவனமோகினி தேவி மட்டும் நன்கு புரிந்து கொண்டாள். ஓவியன் இடத்திலிருந்து ஆர்வமே கலைவெறியாக மூண்டு அப்படி அவனை பேச வைத்து விட்டதே தவிர
ஓவியனின் பார்வையிலோ பேச்சிலோ மற்றும் மனதின் ஆழமான பகுதியிலோ கூட அவனுக்கு விகாரமான எண்ணமோ விகற்பமான சிந்தனையோ இல்லை என்பதை அரசி திட்டவட்டமாக உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அரசனின் வாழ்வீச்சில் அங்கேயே அவன் தலை மண்ணில் புரண்டு இருக்க வேண்டியதை தடுத்து ஆயுள் கைதியாக சிறையில் அடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. சிறைக்கு இழுத்துச் சென்றபோது ஓவியன் எதையோ மன்றாடி அரசரிடம் கேட்டான். தன் செய்கைக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிக்கும்படியோ அல்லது தன்னை விடுவிக்கும்படியோ எதையும் அவன் கோரவில்லை. ஆனால் சிறையில் அடைபட்டு கிடக்கும் போதும் அங்கு சித்திரங்கள் தீட்டுவதற்கு வசதியாக வண்ணக் கலவைகளையும் தூரிகைகளையும் தன்னுடன் சிறைக்கு அனுப்பும்படி வேண்டினான், யாசித்தான். அப்பொழுதும் அரசி புவனமோகினிதான் குறுக்கிட்டு ஓவியனுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்கும்படி உதவி செய்தாள். அன்று முதல் நடுக்காட்டுக்குள் இருந்த கோட்டைக்குள் சிறை வைக்கப்பட்டான் ஓவியன். அதற்கு பிறகும் அரசி ஒரு துணிச்சலான காரியத்தை செய்தாள். அதாவது ஓவியன் உலகளந்தானின் லட்சியத்தை நிறைவேற்றி வைத்தாள். அரசன் வெளியூர் சென்றிருந்த சமயம் பார்த்து ராணி புவனமோகினி தானே சிறைக்கு சென்று ஓவியன் முன்பு நிர்வாணமாக நின்று தன் சித்திரத்தை தீட்டும்படி செய்தாள். ஓவியன் அரசியாரை ஓவியமாக தீட்டும் முன்பு அவளது பத்ம பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு அன்னையின் வடிவமாகத்தான் மனதில் ஆவாகனப்படுத்தியபடியே தூரிகையை திரையில் ஓடவிட்டான். எனினும் ராணி புவனமோகினிக்கு ஓவியக்கலையின் மீதிருந்த அளவற்ற ஆர்வம் காரணமாக அவளுக்கும் ஒரு கலைவெறி ஏற்பட்ட வேகத்தில் இத்தகைய காரியத்திற்கு துணிந்து தானே வலிய வந்தாலும் கூட தன் பெண்மைக்கு மாசு ஏற்பட்டு விட்டதாக, கற்புக்கு களங்கம் வந்து விட்டதாக கூட ஒரு குற்ற உணர்வு அவள் உள்ளத்தை அழுத்த ஆரம்பித்து விட்டது. அரண்மனைக்கு திரும்பிய உடனே தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனாள். இதை கேள்வியுற்ற ஓவியன் உலகளந்தானும் எழுதாத சித்திரமாக விளங்கிய அரசி புவனமோகினியின் மரணத்திற்கு தானே காரணமாகிவிட்டதை உணர்ந்து மனமுடைந்து சிறைக்குள்ளே தன் மார்பில் வாளை பாய்ச்சிக் கொண்டு இறந்து போனான். அவன் தீட்டிய அந்த சித்திரத்தின் காலடியிலேயே அவன் சடலம் கிடந்தது. இந்த கதையை சினிமா படமாக்க விரும்பியவர்கள் இத்தகைய சரித்திர சம்பவங்கள் நடந்த இந்த கோட்டைக்கே வந்து அந்த பின்னணியில் படமாக எடுத்தால்தான் யதார்த்த தன்மை மிளிரும் என்று கருதி இந்த ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறார்கள். சுற்றுப்புறங்களிலிருந்து ஜனங்கள் அங்கு வந்து பெருங்கூட்டமாக கூடிக்கொண்டிருந்தார்கள். தேர் திருவிழா போல் ஜே ஜே என்று இருந்தது. கூட்டத்தை சமாளிக்க போலீஸ் படையும் வந்துவிட்டது. சற்று நேரத்தில் சினிமா படம் எடுக்கக்கூடிய சாதனங்களுடனும் கருவிகளுடனும் லாரிகளிலும் வேன்களிலும் நடிகர் நடிகைகள் வந்து சேர்ந்தார்கள். ராணி புவனமோகினி பாத்திரத்தை ஏற்று நடிக்க இருந்த பிரபல நடிகை பாமினி தேவியும் ஓவியனாக நடிக்கப் போகும் நடிகர் நரேந்திரனும் இன்னும் வரவேண்டியவர்களில் பாக்கி. கூட்டத்தினர் வழிமேல் விழி வைத்து காத்து கிடந்தனர். பெரிய படகு கார் ஒன்றில் டைரக்டரும் நடிகை பாமினி தேவியும் வந்து சேர்ந்தார்கள். ஜனங்கள் கைத்தட்டி வரவேற்றார்கள். நடிகை பாமினி தேவியின் படாடோபமான அழகும் அவள் அடிக்கொரு தரம் காரணமில்லாமல் கூட சிந்தும் மோகன புன்னகையும் அங்கு கூடியிருந்தவர்களை கிறங்கடித்துக் கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய கூட்டத்தினருக்கு முன்னால் எப்படி இவள் நிர்வாணமாக நடிக்கப் போகிறாள் என்று எல்லோருக்கும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. நரேந்திரன் இன்னும் வந்து சேரவில்லை. கூட்டத்தில் பல கிசுகிசு பேச்சுக்கள் கிளம்ப ஆரம்பித்தன. அவன் பாமினி தேவிக்கும் நரேந்திரனுக்கும் ஏதோ லடாய் ஏற்பட்டு விட்டதாம். அதுதான் நரேந்திரன் இன்னும் வரவில்லை என்றார் ஒருவர். பாமினி தேவி நிர்வாணமாக நடிப்பதை ஹோட்டல் அறையில் ஒருமுறை ஒத்திகையாக நடித்து காட்ட வேண்டும் என்று நடிகர் நரேந்திரன் வற்புறுத்தினான் என்றும், அதற்கு டைரக்டர் நான் பல தடவை அப்படி நடிக்கச் செய்து ஒத்திகை பார்த்து விட்டதால் இப்போது தேவையில்லை என்று மறுத்துவிட்டதாகவும் ஒரு சினிமா நிருபர் சரடுவிட்டு அது எங்கும் பரவிக்கொண்டிருந்தது. எதிர்பார்த்து கொண்டிருந்த நடிகர் நரேந்திரனது கார் தூரத்தில் தெரிந்தது. மறுபடியும் பெரிய ஆரவாரம் எழுந்தது. நரேந்திரன் வந்ததும் படப்பிடிப்பு ஆரம்பிக்க வேண்டியதுதான். கார் வந்து நின்றது. ஒரு ஓவியனுக்குரிய ஒப்பனையுடன் வரவேண்டிய நடிகர் நரேந்திரனுக்கு பதிலாக ஒரு இளைஞன் நரேந்திரனின் காரியதரிசி காரில் இருந்து இறங்கினான். அவன் கொண்டு வந்த ஒரு கடிதத்தை டைரக்டரிடம் கொடுத்தான். டைரக்டர் அந்த கடிதத்தை அவசரமாக படித்து பார்த்தார். அவர் கண்கள் அகல விரிந்தன. முகம் அப்படியே தொங்கி போய்விட்டது. அங்கு நின்றவர்கள் கூடி கூடி பேசினார்கள். இன்று படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று மைக்கில் அறிவிக்கப்பட்டது. அவ்வளவுதான்.
கூடியிருந்த ஜனங்கள் இடையே பெரிய கூச்சல் கிளம்பியது. கொட்டகைக்குள் சரமாரியாக கற்கள் வந்து விழுந்தன. போலீஸ் படையின் துணையில்தான் வந்திருந்த நடிகர் நடிகைகள் தங்கள் மூட்டை முடிச்சுகளுடன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. என்ன காரணத்தினால் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது? நரேந்திரன் அப்படி என்ன எழுதியிருந்தான்? ஒருவரையொருவர் ஆவலுடன் விசாரித்துக் கொண்டார்கள். ஒரு கெட்டிக்கார பத்திரிகை நிருபர் நரேந்திரன் எழுதிய கடிதத்தின் நகலை எடுத்து வெளியிட்டு விட்டார். கடிதம் வருமாறு: அன்புள்ள டைரக்டர், இன்று நான் ஏற்றுக்கொண்டுள்ள பாத்திரம் மிக கலை உள்ளமும் பண்பாடும் மிக்க ஓர் ஓவியனுடையது. அவன் முன்னால் ஒரு பெண் நிர்வாணமாக நிற்கும்போது தன் மனதை மாசுபடாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவற்ற மனவலிமை அவனிடம் இருந்தது. அது மட்டுமல்ல, தன் எதிரே நின்ற அந்த பேரழகு பிம்பத்தின் ரூப சௌந்தரியத்தை உத்வேகம் கலந்த உணர்ச்சி பெருக்குடன் ஓவியமாக பெயர்த்து எழுதுவதிலேயே அவனது கவனம், சிந்தனை, கற்பனை எல்லாம் மையம் கொண்டிருந்த காரணத்தாலும் அவனது அடங்காத கலைப்பசிக்கு அவளது அசாதாரண அழகை அள்ளி அள்ளி பருகத்தான் அவனுக்கு நேரமும் நினைப்பும் இருந்ததாலும் சாதாரண சராசரி மனிதனுக்கு கீழிறங்கி காமம் கலந்த கயமை கண்கொண்டு அவளை பார்க்கக்கூடிய கழிக்கக்கூடிய இழிநிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் மிகச்சிறந்த ஓவியனாக, அதை காட்டிலும் மிக மிகச் சிறந்த மனிதனாக நின்று தான் புனிதமாக கருதிய ஓவியப் பணியை பவித்திரமான உள்ளத்துடன் செய்து முடிப்பது அவனுக்கு சாத்தியமாயிற்று. ஆனால் நான் அத்தகைய ஓவியன் அல்லன். ஓவியனாக நடிக்கும் நடிகன்தான். ஆகவே வனப்புமிக்க வடிவழகியாகிய பாமினி தேவி என் முன்னால் நிர்வாணமாக நிற்கும் பொழுது என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது என்ற என் பலவீனத்தை நான் நன்றாக உணர்கிறேன். அந்த நிலையில் நானும் என் நடிப்பும் நிலைகுலைந்து விடக்கூடும் என்று அஞ்சுகிறேன். எனவே பாமினி தேவி நிர்வாணமாக நடிக்கும் காட்சியில் என்னால் உடன் நடிக்க இயலாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது நான் சென்னையை நோக்கி போய்க் கொண்டிருப்பேன். சிரமத்திற்கு மன்னிக்கவும். தங்கள் நரேந்திரன். முற்றும்.